வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். +2 ரிசல்ட்ஸ் வரப்போகுது. இன்ஜினியரிங் படிக்கணுன்றது உங்களோட கோலாக இருந்தால் உங்கள் ட்ரீம் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கணுமா? அதுக்கு முன்னாடி நமக்கு சில முயற்சிகளும் பயிற்சிகளும் தேவை. டிஎன்இஏ கவுன்சிலிங் ப்ராசஸ் புரியலைன்னா, கரெக்டான காலேஜ் கிடைக்கலனா லைஃப் கொஞ்சம் டஃப் ஆகும். உங்களை கைட் பண்ணுறதுக்காகவே இருக்குது நம்ம சேனல் டிஎன்இஏ இன்ஜினியரிங் கைட். இந்த வீடியோவில் நான் உங்களுக்காகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டிஎன்இஏ எக்ஸாக்ட்லி என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஃபுல்லாக கிளியராக. தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் வாங்க. டிஎன்இஏனா என்ன? தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். இந்த இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸை அண்ணா யூனிவர்சிட்டி தான் நடத்துகிறாங்க. எல்லா கவர்மெண்ட் எய்டட் மற்றும் செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஜினியரிங் காலேஜஸும் ஒரே பிளாட்ஃபார்மில் சிங்கிள் விண்டோவில் இந்த கவுன்சிலிங் நடக்கும். இதில் 250க்கு மேலே காலேஜஸ், அப்புறம் 1.5 லட்சத்துக்கு மேலே சீட்ஸ் இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இது பியூர்லி மெரிட் பேஸ்டு. உங்கள் +2 மார்க்ஸ் தான் உங்கள் ரேங்கை டிசைட் பண்ணும். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? +2ல் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸில். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், இல்லைனா தமிழ்நாட்டில் உள்ள ஸ்கூலில் படித்தவங்களாகவும் இருக்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக தேவை. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது, ஒன்லி +2 மார்க்ஸ் தான் மேட்டர். ரேங்க்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? கட் ஆஃப் உங்கள் 12th போர்ட் மார்க்ஸை பேஸ் பண்ணி 200 மார்க்ஸுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. இதில் மேத்தமெட்டிக்ஸுக்கு தான் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் வெயிட்டேஜ் தருவாங்க. தொடர்ந்து நம்ம ஸ்க்ரீனில் கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படிங்கிறத பார்க்கலாம். கம்யூனிட்டி ரிசர்வேஷன் சீட்ஸை உங்களுக்கு சிம்பிளி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓப்பன் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா 31%, பேக்வர்ட் கிளாஸஸ் 26.5% ஜென்ரலில் தர்றாங்க. பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லீம் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 3.5%, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் எம்பிசி அண்ட் டிஎன்சின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு 20%, ஷெட்யூல் கேஸ்ட் 15%, இதில் இன்க்ளூடிங் 3% எஸ்சிஏ, அதாவது ஷெட்யூல் கேஸ்ட் அருந்ததியர்ஸ் 3%, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் எஸ்டி பார்த்தீங்கன்னா 1%. கீ ரிசர்வேஷன் ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, சிறந்த ஸ்போர்ட்ஸ் வீரர்கள், அதாவது எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனல், அப்புறம் முன்னாள் இராணுவ வீரர்கள், சர்வீஸ்மேன் குடும்பத்தினருக்கு இந்த சீட்ஸ் இருக்குது. நேட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் நேட்டிவ் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த கம்யூனிட்டி பேஸ்டு சீட் அலாட்மெண்ட் கிடைக்கும். அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸாக இருந்தால் ஜென்ரல் ஆர் ஓசி கேட்டகரியில் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட் பற்றி சில இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். டிஎன்இஏல ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட் என்பது பிசி, எம்பிசி இல்லைனா எஸ்டி மாதிரி ஒரு தனி ரிசர்வேஷன் கோட்டா கிடையாது. இது உங்கள் குடும்பத்தில் யாருமே டிகிரி முடிக்கலைன்னா உங்களுக்கு தரப்படுற ஒரு ஃபீஸ் கன்செஷன் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் தான். ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனோட முக்கியமான பெனிஃபிட்டை பற்றி பார்க்கலாம். டியூஷன் ஃபீஸ் வெய்வர். இந்த ஸ்கீமுக்கு தகுதி உள்ள கேண்டிடேட்ஸுக்கு பிஇ, பிடெக், பிஆர் கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் 100% டியூஷன் ஃபீஸ் வெய்வர் கிடைக்கும். இந்த கன்செஷன் கிடைக்க உங்ககிட்ட வேலிடான ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா. ஃபேமிலி பேக்ரவுண்ட். உங்கள் இமீடியட் ஃபேமிலியில் அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க யாருமே இதுக்கு முன்னாடி கிராஜுவேட் ஆகியிருக்கக்கூடாது. அட்மிஷன் ப்ராசஸ் கண்டிப்பாக சிங்கிள் விண்டோ டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியாக தான் ப்ரொஃபஷனல் கோர்சஸில் ஜாயின் பண்ணியிருக்கணும். இது எப்படி செல்லுபடியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கவர்மெண்ட் காலேஜஸ், எய்டட் காலேஜஸ் மற்றும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் இருக்கிற கவர்மெண்ட் சீட்ஸுக்கு தான் அப்ளை ஆகும். ரெக்வயர்டு டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் அப்போது இல்லைனாலும் கவுன்சிலிங் அப்போது ஹெட் குவார்ட்டர்ஸ் டெப்டி தாசில்தார்கிட்ட இருந்து வாங்கின வேலிடான ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும். கேண்டிடேட்ஸ் டிஎன்இஏ அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் கன்செஷன் ஆப்ஷனில் சூஸ் பண்ணணும். ஃபீஸ் வைவர் கிடைக்க கண்டிப்பாக சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ண வேண்டியது அவசியம். இதை மட்டும் நீங்கள் மறந்துடவே கூடாது. இதோட முக்கியமான நோக்கமே ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் லேர்னர்ஸ்க்கு பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது மற்றும் அவங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு தடை இல்லாமல் படிக்கணும்னு தான் இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் கொண்டு வரப்பட்டுச்சு. கவுன்சிலிங் ஸ்டெப்ஸ்க்காகவே நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் எப்படி டிஎன்ஏ போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணுறது, டாக்குமெண்ட் அப்லோட் எப்படி பண்ணுறது, காலேஜ் அண்ட் பிரான்ச் ப்ரிஃபரன்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, அலாட்மெண்ட் பேஸ்ட் ஆன் ரேங்கு, ரிப்போர்ட் டு காலேஜ், இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஃபுல்லாக அப்லோட் பண்ணுவோம். இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணினா ரொம்ப லாங் ஆகும். அதான் செப்பரேட்டாக வீடியோஸில் ஈச் ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நமக்கு தேவை.
இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி +2 படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அவங்களுக்கான ஒரு நல்ல காலேஜை எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி சூஸ் பண்ணுறத நான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன்.